நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னா சிங்கம் மாதம், மாதங்கள் எல்லாத்துக்கும் அரசன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் அவதரித்த மாதம். திருமால் தன்னோட மிக சிறந்த அவதாரங்களான கண்ணன் அவதாரம், வாமன அவதாரம் எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான். அப்போ இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும், கிருஷ்ண ஜெயந்தி வரும், வாமனர் ஜெயந்தி வரும், இப்படி பலவிதமான பண்டிகைகளும் வரக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அதோட செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் குருவோடு இருந்துக்கிட்டு 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போகிறாரு. புதன் கடக ராசியிலேருந்து 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலேருந்து 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு போய் நீசமடைய போகிறாரு. அசுர குரு நீசமடைய போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்துலேயும், சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள். இதில் வக்கரகதி, நீசநிலை, ஆட்சி எல்லாமே இருக்குது. இந்த கிரகங்களோட மாற்றத்தால் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிநாசன் சுக்கிரன் லாபாதிபதி சூரியனோடு சேர்ந்து லாபஸ்தானத்திலே இருக்கார். நல்ல ஒரு இடம் அப்படிங்கிறது தான். அப்போ 10 தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை அப்படிங்கிறதும் இல்லை. ஏதோ காசு பணம் 10 ரூபா வந்துக்கிட்டு இருக்கோம். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட ராசி அதிபதி சுக்கிரன் நமக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ செய்தொழிலில் ஏதோ சராசரியான வளர்ச்சி அப்படிங்கிறத விட ஒரு 10 ரூபா கூட சம்பாதிக்கலாம். மாதம் ஒரு 10,000 சம்பாரிச்சியா, இல்லை தினம் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சியா, இன்றைக்கி அதோட 10 ரூபா கூட வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த அளவுக்கு மொதல் 10 நாளைக்கு வருமானம் அப்படிங்கிறது திருப்தி கொடுக்குறதா தான் இருக்கும். அதோட அதிகார வர்க்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிங்க, பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே பழக்க வழக்கமாவாங்க. அவங்கள வச்சு ஒரு காரியம் சாதிச்சிக்கலாம். ஒரு வீடு கட்டணும், ஒரு தொகுப்பு வீடு போடணும், போய் பஞ்சாயத்தில் எழுதி கொடுக்கணும், கிராமத்தில் பேசணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் டக்குன்னு அதுக்கு ஆள் கிடைக்கும், உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை செய்கிறோம், ஒரு வங்கியில் ஒரு லோனுக்கு விண்ணப்பிக்கிறோம், ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது, பிள்ளையோல ஒரு காலேஜில் சேர்க்கணும், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களுக்கும் அதிகார வர்க்கத்தோட ஆதரவு உங்ககிட்ட இருக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு வேலைகளை வாங்கணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னா கூட போய் இந்த 10 நாளில் அந்த காரியம் அப்படிங்கிறத நீங்கள் சாதிச்சிக்கலாம். என்ன ஜோசியரை எதுக்கு எடுத்தாலும் 10 நாளுங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதம் 10ஆம் தேதி ராசி அதிபதி நீசம் அடைய போகிறார். ராசிக்கு அதிபதி நீசமாகிறாருன்னா பலம் இழந்து போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நமக்கே பலங்கிறது குறையுது அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க சனி சூரியன் பார்வை அப்படிங்கிறது. அதாவது ராசிக்கு லாபஸ்தானமான சிம்ம ராசியில் கிரகங்களோட ராஜா சூரியன் இருக்கார். கும்பத்தில் ஆட்சியில் இருக்கிற சனீஸ்வரன் அவரை பார்க்குறாரு, இவர் அவரை பார்க்குறாரு. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன், 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி, இவர் வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறது நமக்கு கூடுதலாக தான் கொடுக்கும். எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்போடு நம்மளால் நடந்துக்க முடியாது. இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா. இப்போ 10 ரூபா பணத்துக்காக அதிகம் செய்கிற மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், வருமானம் இல்லையே என்ன பண்ணுறது, கௌரவத்தை பார்த்தா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்ச வேலையெல்லாம் செய்வோம். கொஞ்சம் இறங்கி போய் விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா பெருசாக 10 ரூபா நம்ம சாதிக்க முடியாது, கடன் வாங்குற மாதிரி ஆகிப்போம். இந்த சனி சூரியனோட பார்வை அப்படிங்கிறது தான் இருக்குது. அதோட பூர்வீக சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தலை தூக்கும். சொத்தில் ஏதாவது இப்போ பாகம் பிரிக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா உங்களுக்கு உண்டான பாகம் கிடைக்காது. இல்லைன்னா அண்ணன் தம்பி உள்ள சண்டை போட்டுட்டு கிடக்கணும். தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. இப்படி சகல விதமான பிரச்சனையும் வரும். அப்போ ஒரு பாட்டன் சொத்து இருக்குது, முப்பாட்டன் சொத்து இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை தொடர்பாக வாயே திறக்க வேண்டாம். அது பற்றி தான் பேசிக்கிட்டோம். ஏதோ குடும்பத்தில் பேசி பாகம் பிரிக்கணும் அப்படின்னா கூட இப்போ என்னம்மா இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ பாகம் பிரித்தோம்னா உங்களுக்கு உண்டான பாகம் கிடைக்காம போகலாம். இல்லைன்னா பாக பிரச்சனையில் மன வருத்தம் வந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு சொத்துக்காக அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதால கவனமாக இருக்கணும். அதுமாரி பூர்வீக சொத்தில் ஏதாவது கேஸ் நடந்ததுன்னா அதெல்லாம் போய் முறையாக பாருங்கள்.
ஏதோ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, வக்கீல் நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு இல்லாமல் என்ன போயிட்டுருக்கு, ஏது வந்துக்கிட்டு இருக்கு, போனோமா வக்கீலை பார்த்தோமா அவருக்கு உண்டானதை 10 ரூபாயை கொடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் கண்காணிக்கிற வழியை பார்க்கணும். சொத்துக்கு நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதேமாரி வழக்கு தொடர்பான விவகாரங்களை கூடுமான வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே பேசி தீர்த்துக்கலான்னு உங்களை தேடி வருவாங்க. இந்த காலகட்டத்தில் பேசி தீர்த்தாலும் கூட உங்களுக்கு சாதகமற்று இருக்கும். அதனால் பேச்சுவார்த்தையில் நல்லா விவரம் தெரிஞ்சவங்கள, முக்கியமான பெரியவங்கள கூட வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட நல்லதே எதுவும் சொல்ல முடியாது ஜோசியரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆவணி 10ஆம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் வராரு. ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்கிறது நல்ல நேரம். அதாவது 10ஆம் தேதியிலே பாக்கியஸ்தானத்துக்கு வரார் அப்படிங்கிறது யோகம்தான். பொருளாதாரத்தில் நிறைவு இருக்கும். புனித பயணங்கள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். அதாவது ஒரு திருப்பதிக்கு போகிறேன், ஒரு நவகிரக சுற்றுலா போகிறேன், இல்லை ஒரு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகிறேன், குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், இப்படி ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மாதிரி தொழில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததோட 10 ரூபா கூட கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதனால் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. சொத்து பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை, குறிப்பாக தாயாரோட உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். என்ன காரணம்னா 4க்கும் 5க்கும் அதிபதியான சனி வந்து வக்கரம், அவரை சூரியன் பார்க்குறாரு, சூரியனை அவர் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். 4ஆம் இடம் தயாரை குறிக்கக்கூடியது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் சொத்துக்களை குறிக்கும், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வரார். 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் லாபத்துக்கு வரார். அப்பா அற்பா இன்னொரு நல்லது நடக்குதுப்பா. இந்த காலகட்டத்தில் என்ன ஜோசியர் நல்லது அப்படின்னு கேட்கலாம். புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம். கூட்டு தொழில் நடத்துகிறவங்க கொஞ்சம் தனித்து வந்து தொழில் செய்யலாம் அப்படின்னு யோசிக்க தொடங்குவீங்க. வரலாம், தப்பு கிடையாது, நேரம் நல்லா இருக்குது. பெரிய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போய் வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு நம்ம இப்போ ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல, அயோத்தி ராமர் கோயிலுக்கு போகணும், திருப்பதியில் போய் வெங்கடாஜலபதி பெருமாளை பார்க்கணும், சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்க்கணும், இப்படி பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது வரும். அதை தூக்கி தூர போட்டுருங்க. ஒரு அரசியலில் இருக்கோம், போகிறோம் வரோன்னா நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா, இதை வச்சு ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கலாமா, இல்லை எலெக்ஷனில் சீட்டு கிட்டு கொடுப்பாங்களா, இதை பற்றின சிந்தனை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் அந்த காலகட்டத்தில் நம்ம பெருசாக பார்த்துக்க வேண்டியதில்லை. அதோட இந்த மாதத்தில் ஆவணி 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி காலையில் வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இது எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். ஒரு முக்கியமான விசேஷம் இந்த நாளில் தான் வருது ஜோசியரை, நான் என்ன பண்ணுறது, வெளியூர் போய் தான் ஆகணும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் தனிமையில் பயணம் செய்யக்கூடாது, இரவு நேரத்தில் பயணம் செய்யக்கூடாது. வழிபாதை விநாயகருக்கு ஒரு சிதறு காயை உடைச்சிட்டு, அது என்ன விநாயகர், அது என்ன ஜோசியரை வழிபாதை விநாயகர்னு கேள்வி கேட்கலாம். போகிற வழியில் முதல்ல எந்த விநாயகர் ஆலயம் இருக்கோ அதுக்கு ஒரு சிதறு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வணங்கிட்டு அதன் பிறகு பயணம் செய்கிறதுங்கிறது நல்லது. அதோட வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். மஞ்சள் நிற சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஒரு எலுமிச்சை சாதமோ புளி சாதமோ குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு, ஆதரவற்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் உங்களால் முடிஞ்ச ஒரு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. ஆவணி நல்லாயிருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.